எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில். அப்படி வருகிற பொழுது போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தோம்னா என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. பொதுவாக கல்யாணம், காது குத்து, காட்சி இதுக்கு நல்ல நேரம் குறிக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட வருவாங்க. இது போக நான் மில்லியனர் ஆகிட்டேன், இல்லை ஒரு பில்லியனர் ஆகிட்டேன், இல்லை நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், ஏன் சார் இப்படி நிற்குதுன்னு எந்த ஜோசியர்கிட்ட யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது உங்களுக்கு தேவையும் இல்லை. இப்போ யார் வருவாங்க அப்படின்னா, சிரமம் இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏன் இது நடந்ததுன்னு தெரியணும். ஜாதகத்தில் பலன் சொல்கிறோம், பரிகாரங்கள் சொல்கிறோம், அதில் அவங்களுக்கு சரியாகுது, இதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னென்னா இது ஏன் நடந்ததுன்னு ரீசன் தெரியல. ஹியூமன் சைக்காலஜி பிரச்சனைகள் அப்படின்றது போது மட்டும் அஸ்ட்ராலஜி வராங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜோதிடம் என்பது ஏதோ ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்படி அல்லாமல் எல்லாரும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, நான் என்ன, வாட் இஸ் மை இன்டலெக்சுவாலிட்டி, வாட் இஸ் மை எஃபிஷியன்சி, வாட் இஸ் மை ஒர்க் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் அவங்க வாட் இஸ் மை ஆட்டிடியூட், கேரக்டர். சிலவங்களுக்கு நிறைய கேரக்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை சரி பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரியா அஸ்ட்ராலஜரை ஏதோ குறை தீர்க்கிற டாக்டர் மாதிரி நினைக்காம ஒரு கவுன்சிலர் மாதிரி நினச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுமா ஆக்சுவலாக.